திருஞான சம்பந்த பெருமான் இந்த குடத்திலே இருக்கக்கூடிய சாம்பலாகிய இந்த பெண் என்னென்ன செய்யாமல் போய்விட்டால் என்பதை ஒரு பட்டியல் போட்டு தர்றார். இதுல முதல் பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்யாமல் இந்த பெண் இப்படி ஆய்விட்டாளே என்று வருந்தி வருந்தி முதல் பாட்டிலே பாடுகிறார். இப்படி ஒவ்வொரு பாடலிலேயும் இந்த பெண் செய்யாமல் போன பணிகளை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டார். இந்த 10வது பாட்டிலே சமன்பாட்டு என்று சொல்லுவார்கள். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 10 மாதங்கள் ஆகும். அது எல்லாருக்கும் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் அந்த குடத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வெளியே வருவதற்காக 10 பாடல்களை பாடுகிறார். முத்தான பாடல்கள். அந்த 10 பாடல்களையும் பாடுகின்ற பொழுது அந்த 10வது பாட்டிலே அந்த பூம்பாவை வெளியே தோன்றுவதாக நமக்கு அருளாளர்கள் சொல்லுகிறார். நாம நம்பிதான் ஆகணும். இதுல ஒரு பெருமை என்னன்னா, அந்த சிவனேசன் செட்டியார் அந்த மகளை பார்த்த உடனே, இந்த மகள் நான் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன், இந்த மகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்வதற்காக அவரிடத்திலே ஒப்படைக்கிறார். அது திலோத்தமை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை விட ஒரு அழகான பெண்ணாக காட்சி அளித்ததாம் அந்த நேரத்தில். உடனே ஞானசம்பந்தர் சொன்னார், நீ பெற்ற மகள் சாம்பல், அது இல்லை, இது நான் பெற்ற மகள், இது அதனால மகளை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுபடியும் அவரிடத்திலே அந்த மகளை ஒப்படைத்து அந்த மகள் கன்னியாகவே இருந்து சிவ வழிபாட்டினை செய்து முக்தி அடைந்தார் என்பது வரலாறு. இப்படிப்பட்ட இவங்க மயிலாப்பூர்ல தொண்டு செய்து சிவனடியார தொண்டு செய்து முக்தி அடைகிறாங்க. நல்லூர்ல இது கிடையாது. ஆச்சால்புரம் அப்படின்ற ஒரு ஊர், அது நல்லூர் தான். அங்க திருஞான சம்பந்த பெருமான் முக்தி அடைகிறார். அப்படியும் சொல்றாங்க. நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணம் திருநல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல யார் யார் வந்தாங்கன்னு தெரியல. ஐயா சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த பூம்பாவையும் அங்கே சென்று இறைவனுடைய ஜோதியிலே கலந்து இருக்கலாம். ஆமா, இருக்கலாம் இருக்கலாம். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே வந்தவங்க அத்தனை பேருமே முக்தி தான். பெருக்கிறவங்கள இருந்து இலை எடுத்து போடுறவங்க எல்லாருமே அவ்வளவு பெரிய உயர்ந்த ஆன்மாக்கள் அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் அருட்கொடையாக கொடுத்த திருமுறை 1, 2, 3. அடுத்தபடியாக 3ஆம் திருமுறை. எப்பயுமே இந்த மேடை நிகழ்ச்சிகள்ல 12 திருமுறையும் பாட முடியல. அது என்னன்னு தெரியல. இறைவன் நம்மளை அப்படிதான். ஆமா. அடுத்தபடியாக மதுரை